ஓகே, கிளாஸ் ஆரம்பிச்சிடும். ஓகே, டப்பிள்ஸை புதுப்பித்தல் மற்றும் நீக்குதல். எப்படி வந்து ஒரு டப்பிள்ஸை அப்டேட் பண்றது, அதே சமயத்துல டெலீட் பண்றது. அப்டேட் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, இருக்கிற எலமெண்ட்டை ஏதாச்சும் இன்டர்சேஞ்ச் பண்ணா அதுக்கு பேர் அப்டேஷன்ஸ். டெலிஷன்ஸ்னா ஏதாச்சும் ஒன்னையோ இல்ல மொத்த டப்பிள்ஸையோ அழிக்க முடியாது, பேர் வந்து டெலிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆர் யூ நோ எ டப்பிள்ஸ் இஸ் இம்யூட்டபிள். இம்யூட்டபிள் அப்படின்னா என்னப்பா வார்த்தை சொன்னேன்? ஆர் யூ நோ, ஆர் யூ நோனா உங்களுக்கு தெரியும்னு அர்த்தம். ஆர் யூ நோ எ டப்பிள்ஸ் இஸ் இம்யூட்டபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இம்யூட்டபிள் அப்படின்னா என்னன்னு சொன்னீங்க? யாராச்சும் ஒரு ஆள் இங்கிலீஷ் மீடியம் குயிக்கா ஆன்சர் பண்ணிட்டு அடுத்தது போயிடலாம். சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார். சேஞ்ச் பண்ண முடியாது. இம்யூட்டபிள்னா சேஞ்ச் பண்ண முடியாது. மியூட்டபிள்னா தான் சேஞ்ச் பண்ண முடியும். சரியா? புரியல? ஏமா இம்யூட்டபிள் அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது ப்ரோக்ராம்ல. எஸ் கரெக்ட். ஓகேவா? the element is a tuple cannot be changed. cannot be changed னா immutable அர்த்தம். அந்த உள்ள இருக்க எலமெண்ட்டை எதையுமே மாத்த முடியாம இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இம்யூட்டபிள். அப்ப ஏன் மேல வந்து அப்டேட் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற. ஓகே, instead of altering values in the tuple, joining two tuples or deleting the entire tuple is possible. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இதுல எந்த ஒரு எலமெண்ட்டையும் நடுவுல உள்ள எலமெண்ட் ஏதாச்சும் ஒரு 2வது எலமெண்ட்டையோ 3வது எலமெண்ட்டையோ 4வது எலமெண்ட்டையோ எடுத்து அதை இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது, மாத்த முடியாது. பட் 2 டப்பிள்ஸ ஒண்ணா இணைக்கலாம். அதுக்கு பேரு அப்டேஷன்ஸ். ஓகேவா? 2 டப்பிள ஒண்ணா ஜாயின் பண்றது. ஓகேவா? 2 டப்பிள்ஸ ஒண்ணா ஜாயின் பண்றது இல்ல டப்பிள்ஸ மொத்தத்தையும் அழிச்சா அந்த டப்பிள்ஸ் அப்டேஷன்ஸ் அண்ட் டெலிஷன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. தமிழ் மீடியத்துக்கு நீங்கள் அறிந்தபடி டப்பிள்ஸை மாற்ற முடியாது. மாற்ற முடியாது என அறிவோம். ஓகேவா? அதாவது டப்பிள்ஸின் உறுப்புகளை மாற்றம் செய்ய முடியாது. சரியா? மாற்றம் செய்ய முடியாதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். டப்பிள்ஸின் மதிப்புகளை மாற்றுவதற்கு பதிலாக 2 டப்பிள்ஸை இணைக்கவும் அல்லது முழு டப்பிள்ஸை நீக்கவும் முடியும். இந்த புதுப்பித்தல் அப்படின்னா என்ன? 2 டப்பிள்ஸை இணைத்தல், 2 டப்பிள்ஸை ஒண்ணா சேர்க்கிறது. ஓகேவா? கம்ப்யூட்டர் பிளஸ் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஜாயின் பண்றதுக்கு 2ஆ சேர்க்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, டப்பிள்ஸ்ல உள்ள எலமெண்ட் மொத்த எலமெண்ட்டையும் அழிக்கலாம். அந்த 2 வேரியேஷன்ஸையும் இங்க செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் டப்பிள் 1 அப்படிங்கிறதுல 2 எலமெண்ட். ஓகேவா? டப்பிள்ஸ் எல்லாம் 1ல இருக்கு அண்ட் டப்பிள்ஸ் 2 இருக்கு. 2ஐயும் ஜாயின் பண்ணி பிரிண்ட் பண்றாங்க. இது டப்பிள்ஸ் வந்து ஜாயினிங் ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பண்ணுவோம். இந்த அனதர் 1 எலமெண்ட் 2 டப்பிள்ஸ் இருக்கு. 2 டப்பிள்ஸ் ஜாயின் பண்றதுங்கிறது by using plus symbol. ஓகே, plus symbol போட்டு டப்பிள் 1 plus டப்பிள் 2 அப்படின்னு கொடுத்தோம்னா 2ஐயும் ஜாயின் பண்ணி கொரகொரன்னு கேக்குதா? தெளிவா இருக்கா இல்லையா? இப்ப நல்லா ஓகே ஓகே. சரி சரி. 2 டப்பிள்ஸையும் ஜாயின் பண்றதுக்கு பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்றோம். சரியா? பிளஸ் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்றோம்னா 2 டப்பிள்ஸையும் ஏ டப்பிள்ஸையும் டப்பிள்ஸ் பியையும் 2ஐயும் ஜாயின் பண்ணி டப்பிள்ஸ் சியா வந்து கன்சிடர் பண்றதா ஜாயினிங் அப்படிங்கிறது. சரியா? இப்போ உங்களுக்கு இதுலயே போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஏ ஈக்குவல் டு ஒரு டப்பிள் நம்மளா கிரியேட் பண்ணிக்குவோம். ஒரு 2-3 எலமெண்ட் இருக்க மாதிரி. ஓகேவா? 2, 3, 4 வச்சுக்குவோம். இது ஒரு டப்பிள். தென் பி ஈக்குவல் டு ஒரு டப்பிள். ஏமா வாய்ஸ் சரியா கேட்கலன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. 3, 7, 9. சரியா? இந்த மாதிரி கொடுத்துருவோம். இது 2 டப்பிள். இந்த 2 டப்பிள் என்ன பண்ண போறோம்? ஜாயின் பண்றத அப்டேட் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்டேட் அப்படிங்கிறது மாற்றம் செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ஏயும் பியையும் சேர்க்கிறோம். ஏயும் பியையும் சேர்த்து உள்ள ஆட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றோம்னா பிரிண்ட் சி கொடுக்குறோம். பிரிண்ட் சி கொடுக்கும்போது ஏ டப்பிள்ல உள்ள எலமெண்ட் பி உள்ள டப்பிள் எலமெண்ட் ஜாயிண்ட் ஆகி சியா வருது. பாருங்க, ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல என்னென்ன இருக்கு? 2, 3, 4 இருக்கு. செகண்ட்ல 3, 7, 9 இருக்கு. 2, 3, 4, 3, 7, 9 ரெண்டு சேர்ந்து ஒரே டப்பிள்ஸா வந்துருச்சு. இதுக்கு பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜாயினிங். ஜாயினிங் இஸ் அன் அப்டேஷன். அப்டேஷன் தமிழ்ல புதுப்பித்தல். ஓகேவா? இதத்தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் எலமெண்ட், செகண்ட் ஒரு செட் ஆஃப் எலமெண்ட், 2ஐயும் ஜாயின் பண்ணி பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்றோம். இந்த பிளஸ் சிம்பிள் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, பிளஸ் சிம்பிள்ங்கிறது ஜாயினிங் காண்டி பிளஸ் சிம்பிள்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பிரிண்ட் பண்றாங்க, மொத்தத்தும் ஜாயிண்ட் ஆகி வரும். சரியா? இதத்தான் இந்த எக்ஸாம்பிளா நான் இங்க காமிச்சு ஸ்கிரீன்ல. புரியுதா? புரிஞ்சா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். 2ஐயும் ஜாயின் பண்றது யூசிங் பிளஸ் சிம்பிள். ஓகே, ஓகே. தென்
அதுக்கு அடுத்து ஒரு டப்பிள்ஸை டெலீட் பண்ணணும். நம்ம டெல் கமாண்ட் யூஸ் பண்ணிருக்கோமா, லிஸ்ட்டுக்கு என்ன பண்ணிருக்கோமோ DEL அப்படின்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? DEL அப்படின்னு கொடுத்து அந்த டப்பிள்ஸை கொடுத்தா என்ன ஆகும், அந்த டப்பிள்ஸ் அழிஞ்சு போயிடும். அதே தான் இங்கேயும். ஓகேவா? என்ன பண்றாங்கன்னா இப்ப இதுல ஒரு ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் பிங்கிறத அழிப்போம். DEL B அப்படின்னு கொடுத்தோம்னா பிங்கிற டப்பிள்ஸ் அழிஞ்சிரும். இப்ப பிரிண்ட் ஓகே பிரிண்ட் பின்னு கொடுத்தா என்ன எரர் வரும், யாராச்சும் ஒரு ஆள் சொல்ல முடியுமா? இந்த எரரை பத்தி நம்ம ரெக்கவர் பண்ணிக்கோ. டப்பிள்ஸ் இல்லாத சமயத்துல என்ன வரும், ரிமூவ் கொடுத்தா என்ன பண்ணும், டெலிட் கொடுத்தா என்ன பண்ணுங்கிறது லிஸ்ட்ல நம்ம படிச்சோம்ல, யாராச்சும் ஒரு ஆள் குயிக்கா சொல்லுங்க, யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. பீல உள்ளதா அழிக்கும். பில உள்ளதை அழிக்கணும், ரைட்டு. இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, நம்ம படிச்சிருக்கோம்ல டெல் அப்படின்னா என்ன பண்ணும், ரிமூவ்னா என்ன பண்ணும். ரிமூவ்ங்கிற ஃபங்க்ஷனையும் படிச்சிருப்போம், டெல்லுங்கிற ஃபங்க்ஷனையும் படிச்சிருப்போம் லிஸ்ட்ல. சார் சொல்லுங்க பாப்போம். டெல்னா அந்த ஏ பிக்குள்ள கொடுத்திருக்க அந்த எலிமெண்ட்ட மட்டும் அழிக்குமா? நல்லா கவனிங்க, அதான் திருப்பி கேக்குறேன். லிஸ்ட் ஃபுல்லா அழிச்சிருமா சார்? ரைட், லிஸ்ட் ஃபுல்லா அழிச்சா டெலீட். ஓகேவா? லிஸ்டே இருக்காது. ஓகே, லிஸ்டே இருக்காது. ஓகேவா? ஆனா ரிமூவ்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா எம்டி லிஸ்டா கொடுக்கும். கரெக்ட் கணேசன், கரெக்டா சொன்னேன். ஓகேவா? ரிமூவ்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது லிஸ்ட் எம்டி லிஸ்டா கொடுக்கும். லிஸ்ட்ல உள்ள உறுப்புகளை மட்டும் அழிச்சிட்டு எம்டியா கொடுக்கும். எம்டிங்க மீன்ஸ் என்ன அர்த்தம், நீ பிராக்கெட் மட்டும் தப்பா கொடுத்துருக்க தம்பி, பிராக்கெட் மட்டும் தப்பா கொடுத்துருக்க, மத்தபடி கரெக்ட். ஓகேவா? நீங்க லிஸ்ட்டை டெலீட் பண்ணீங்க அப்படின்னா எம்டி லிஸ்டா கொடுக்கும். எப்படி சார் அப்படின்னு கேட்டா, சிம்பிளா ஓகே ஒரு நோட் பேட் ஓபன் பண்ணி. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் DEL நம்மளுக்கு நம்ம சாரி ஓகே A ஈக்குவல் டு ஒரு டப்பிள்ஸ் வச்சுக்கோ. டப்பிள்ஸ் எடுத்துக்காட்டா வச்சுக்கிறேன். 1,4,7 சாரி எக்ஸெட்ரா நம்பர் போட்டு இப்படி வச்சிருக்கேன். இதை ஒரு டப்பிள்ஸ். சரியா? இந்த டப்பிள்ஸ் இது டப்பிள்ஸ். ஓகேவா? நம்ம லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா இது லிஸ்ட், சாரி இது வந்து லிஸ்ட். ஓகேவா? என்ன பிராக்கெட் போட்டுருக்கேன், ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுருக்கேன், அதனால லிஸ்ட், சாரி லிஸ்ட். ஓகே, இந்த லிஸ்ட்டை டெலீட் பண்ணணும் அப்படின்னா DEL அப்படின்னு கொடுத்துட்டு ஏன்னு கொடுத்துட்டு என்ன ஆகும்னா DEL A அப்படின்னு கொடுத்தேன்னா மொத்தமா அழிஞ்சிரும், எதுவுமே இருக்காது. என்ன நம்ம இதை பிரிண்ட் பண்ண விரும்பினோம்னா இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வரும். எக்ஸாம்பிள் A இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், ஏங்கிற ஒரு எலமெண்டே இல்ல அப்படிங்க. இப்ப இதே சமயத்துல ரிமூவ் கொடுத்தோம் வச்சுங்களேன், ரிமூவ் கொடுத்தோம்னா என்ன பண்ணும்னா A ஈக்குவல் டு எம்டியா கொடுக்கும். ரிமூவ்ங்கிறது என்ன பண்ணும்னா லிஸ்ட்ல இருக்க எலமெண்ட்டை மட்டும் அழிச்சிட்டு லிஸ்ட் அப்படியே வச்சிருக்கும். டெலிட் DEL டெலிட் கொடுத்தோம்னா டெலிட் ஃபங்க்ஷன்ஸ் லிஸ்டே மொத்தத்தையும் அழிச்சு. சரியா? இது புரியுதா? இதுதான் முன்னாடி நடத்தினேன். இப்ப இதே மாதிரி இங்க வந்தீங்கன்னா டப்பிள்ஸ் அப்படிங்கறது டெல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா மொத்தமும் அழிஞ்சிடும். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த எடுத்துக்காட்ட சொன்னேன். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா இப்ப என்ன பண்ணிட்டோம், டெலிட்டா B வந்து டெலிட் பண்ணிட்டோம். இப்ப பிரிண்ட் B கொடுத்தா என்ன வரும்? கேன் யூ கெஸ்ஸிங்? வேமா எம்டி வருமா சார்? எம்டி வரக்கூடாது. ரிமூவ் கொடுத்தாதான் எம்டி வரும். டெலிட் கொடுத்தா என்ன பண்ணும்? தப்பு. ரிமூவ் கொடுத்தாதான் எம்டி வரும். ரிமூவ்ங்கிற ஃபங்க்ஷன்ஸ் எரர் வரும். எரர்ல நாட் டிஃபைன்ட். பாருங்க என்ன வந்துருச்சு, B இஸ் நாட் டிஃபைன்ட் வந்துருச்சா? B இஸ் நாட் டிஃபைன்ட் வந்துருச்சா? இதுதான் ரிமூவ் டெலிட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு. டெலிட் அப்படின்னு கொடுத்தோம்னா மொத்த லிஸ்டையும் டெலிட் பண்ணி எதுவுமே இருக்காது. ரிமூவ்னு கொடுத்தோம்னா அந்த லிஸ்ட்ல உள்ள எலமெண்ட்டை மட்டும் அழிச்சிட்டு எம்டியா கொடுக்கும் ரிமூவ் அப்படிங்கிறது. அதனால நான் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். ரிமூவ்னா என்ன பண்ணும், ரிமூவ்னா எதுவுமே இருக்காது, நாட் டிஃபைன்ட். ஓகேவா? அப்படின்னு வரும். இதே சமயத்துல நாட் டிஃபைன்ட், A இஸ் நாட் டிஃபைன்ட் வரும். என்ன நம்ம நேம் கொடுக்குறோமோ லிஸ்டோட நேம் என்ன கொடுக்குறோமோ அந்த பேர். ஏனா A இஸ் நாட் டிஃபைன்ட் வரும், Bனா B இஸ் நாட் டிஃபைன்ட் வரும். ரிமூவ் கொடுத்தோம்னா ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ணும்னா இப்படி வரும், A ஈக்குவல் டு எம்டி பிராக்கெட் மட்டும் வரும். சரியா? அது லிஸ்ட்ல. அதே மாதிரிதான் இங்க டப்பிள்ஸ்லயும். ஓகேவா? ஒரு எலமெண்ட் தட் மீன்ஸ் Bங்கிறது இப்ப என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சு போச்சு, எதுவுமே இல்லை. இதான் இந்த டெலிட் ஃபங்க்ஷன்ஸ். சரியா? அது இப்ப என்ன பண்ணோம், மேல உள்ளது புதுப்பித்தல். புதுப்பித்தல் அப்படிங்கிறது சேஞ்ச். ஓகேவா? புதுப்பித்தல்னா அப்டேட். அப்டேட்னா ரெண்டு டப்பிள்ஸை ஒன்னா ஜாயின் பண்றதுக்கு யூசிங் பிளஸ் சிம்பிள். ஓகேவா? டெலிட் அப்படிங்கும் போது டெலிட் அந்த டப்பிளோட நேம் கொடுத்தோம்னா மொத்தமும் டெலிட் ஆகி நம்மளுக்கு என்ன வரும், டப்பிள் T1 இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிறது மெசேஜா வரும். அதான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா? இந்த பாருங்க உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் வரும், நேம் T1 இஸ் நாட் டிஃபைன்ட்.
அப்படிங்கிறது உங்களுக்கு மெசேஜா வரும். இது வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறது. எதுல படிச்சிருக்கோம்? லிஸ்ட்ல படிச்சிருக்கோம். லிஸ்ட்ல படிச்சிருக்கதே அப்படியே எங்க யூஸ் பண்றோம்? டப்பிள்ஸ்ல யூஸ் பண்றோம். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் டப்பிள்ஸ் மதிப்பிருத்தல். மதிப்பிருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? டப்பிள் அசைன்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை அசைன்மெண்ட்? வாட் டு யூ மீன் பை மதிப்பிருத்தல் அப்படின்னா என்ன? மதிப்பிருத்தல் செயற்குறின்னு ஒண்ணு படிச்சிருப்போம். அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போம். அப்படின்னா என்ன? பிளஸ் மைனஸ் இதெல்லாம் வரும் சார். அது அரித்மெட்டிக். அது அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ். பிளஸ் மைனஸ் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ். நான் கேக்குறது அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ். ஈக்குவல் டு சிம்பிள் தான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். பிரதியிடுதல் மதிப்பிடுதல் அப்படின்னா ஈக்குவல் டு சிம்பிள் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ். நீங்க அசைன்மெண்ட் ஆபரேட்டர் பிளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஸ்டார் ஈக்குவல் டு, ஸ்லாஷ் ஈக்குவல் டு படிச்சிருப்பீங்க. ஆக்சுவல் ப்ராசஸ் என்னது? ஈக்குவல் டு அப்படிங்கிறது முக்கியமானது. அசைன்மெண்ட் அப்படின்னா என்ன ஈக்குவல் சிம்பிள். சரியா? ரெண்டு பேருக்கும் அதே தான். இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா மதிப்பிருத்தல், டப்பிள்ஸுக்கு மதிப்பிருத்தல் எப்படி ஒரு வேல்யூவா அசைன் ஆகுது அப்படிங்கறத இங்க என்ன பண்ண போறாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஓகேவா? The tuple is a powerful feature in Python. Powerful featureனா என்ன அர்த்தம்? பவர்ஃபுல் அப்படின்னா ரொம்ப பலம் வாய்ந்த சில ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தா it allows the tuple variable on left side assignment of the operator to be assigned on the right side values. ரைட் சைட்ல இருக்க வேல்யூஸ லெஃப்ட் சைட்ல இருக்கிற வேரியபிள்ல கொண்டு போய் அசைன் பண்ணுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நான் எக்ஸாம்பிள் காமிக்கும் போது புரியும். ஓகேவா? each value is assigned to the respective variable அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கான மதிப்புகள் அதுல கொண்டு போய் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும். ஓகேவா? டப்பிள்ஸ் மதிப்பிருத்தல் என்பது பைத்தானில் ஆற்றல் மிக்க சிறப்பியல்பு ஆகும். ஆற்றல் மிக்க ரொம்ப அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ், இல்லாத ஃபியூச்சர்ஸ்ல இருக்கு ரொம்ப நன்மைகள். ஓகேவா? இது மதிப்பிருத்தல் செயற்குறியின் இடது பக்கத்தில் உள்ள மாறியின் மதிப்பிருத்த செயற்குறி வலது பக்கத்தில் உள்ள மதிப்புகளை இருத்த பயன்படுகிறது, இல்ல இருத்த அனுமதிக்கிறது. ஒவ்வொரு மதிப்பிற்கும் அதற்குரிய மாறியில் இருத்தப்படுகின்றன. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா ஏ கமா பி கமா சி அப்படின்னு கொடுப்போம். ரைட்டா? என்ன பண்ணுவீங்க? இப்ப நம்ம நார்மலா பயன்படுத்துற மாறி ஏ கமா பி கமா சி ஈக்குவல் டு 5,3,7 அப்படின்னு கொடுக்குறேன். இப்படின்னா என்னப்பா அர்த்தம்? நம்ம படிச்சிருக்கோம்ல ஒரு மாறிய பிரதியிடுதல். அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி வேரியபிள் அசைன்மெண்ட்ல அப்படி கொடுப்போம். ஒரு வேரியபிள டைரக்டா இன்ட் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுக்குறது அங்க. இங்க நார்மலா கொடுப்போம். அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ கமா பி கமா சி ஈக்குவல் டு 5,3,7 கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பை யூசிங் அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ். குயிக்கா சொல்லுங்க பாப்போம். ஏ 5 பி 3 சி 7 அப்படின்னு வருமா சார்? கரெக்ட். ஏ ஓட மதிப்பு 5, பி ஓட மதிப்பு இது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 3, அடுத்து சி ஈக்குவல் டு 7 இப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். சரியா? நம்ம படிச்சதான் இப்ப ஒரே லைன்ல அசைன் பண்றோம். என்னது? ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 3, சி ஈக்குவல் டு 7 கொடுக்காம ஒரே லைன்ல ஏ கமா பி கமா சி ஈக்குவல் டு 5,3,7. தட் மீன்ஸ் என்னன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிற வேரியபிளுக்கு ரைட் சைட்ல இருக்கிற வேல்யூ, லெஃப்ட் சைட்ல இருக்கிற மாறிக்கு வலது பக்கமாக உள்ள மாறிக்கு இடது பக்கமாக உள்ள மதிப்புகளை இருத்தல், அத மதிப்பிருத்தல். that can assign value to the right side variable. சரியா? இதத்தான் சொல்லிருக்காங்க. இப்ப இதை என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம இதை வேரியபிள்ஸ்க்கு பயன்படுத்திருக்கோம். இப்ப இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதை லிஸ்ட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? பிராக்கெட் போட்டுட்டோம்னா இதை லிஸ்ட்னு சொல்லிடுவோம். சரியா? எந்த பிராக்கெட்? இந்த பிராக்கெட் கொடுத்துறாங்க. இப்ப இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. இப்படி கொடுக்குறோம், ரெண்டு பக்கம் பிராக்கெட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். பிராக்கெட் போடுறோம் போடாம இருக்கும், அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும். இப்படி பிராக்கெட் போட்டுட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிற டப்பிள்ஸ் வேல்யூ ரைட் சைட்ல இருக்கிற அந்த மாறிக்கு போய் பிரதியிடுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக இங்க கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேருக்கும் காமன் எக்ஸாம்பிள் நம்ம பாருங்க. A, B, C equal to 34, 90, 76 அப்படின்னு. அப்ப ஏயோட வேல்யூ இது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா ஓகே எப்படி எடுத்துக்கும்?
எப்படிப்பா எடுத்துக்கும்? யாராச்சும் ஒரு ஆள் சொல்ல முடியுமா எப்படி எடுத்துக்கும்னு? ஏயோட டப்பிள்ஸ்ல என்ன இருக்கும், பியோட டப்பிள்ஸ்ல என்ன இருக்கும், சியோட டப்பிள்ஸ்ல என்ன இருக்கும்? பீனா 90, ஏ ஈக்குவல் டு 76. ரைட் 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 ஏ ஈக்குவல் டு 34. 34 மீன்ஸ் என்ன அர்த்தம்? ஏங்கிற டப்பிள்ஸ்ல 34 இருக்கு, பிங்கிற டப்பிள்ஸ்ல 90 இருக்கு, சரியா? சிங்கிற டப்பிள்ஸ்ல 76 இருக்கு. இப்ப நார்மலா நம்ம மாறிதான், ஓகேவா? ஏற்கனவே உள்ள மாறிக்கு எப்படி பிரதிடிச்சோ அதே மாதிரி இங்க டப்பிள்ஸ்ல பிரதிக்கிறோம், அவ்வளவுதான். டப்பிள்ஸ் மீன்ஸ் என்ன அர்த்தம்? பிராக்கெட் உள்ள கொடுத்தா அதுக்கு பேரு டப்பிள்ஸ். அதான் உங்களுக்கு அசைன் வேல்யூபிள டயக்ராமா கொடுத்துருக்காங்க, சரியா? இப்ப கீழே இருக்க எடுத்துக்காட்ட பாரு. இந்த கீழே இருக்க எடுத்துக்காட்ட பாத்தீங்கன்னா இதுல சில ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. எப்படி அப்படின்னு பாருங்க. இந்த லைன் ஓகேவா? சாரி, நான் எந்த லைன் கிளிக் பண்றேன் அந்த லைனை பாத்துக்க. தெரியுதா? ஓகே, இந்த லைன் தான். உங்களுக்கு இந்த லைனை புக்ல பாருங்க. x, y, z, p ஈக்குவல் டு 2 ஸ்டார் 2 5/3 + 4 15% to 3 greater than 6. இதுக்கு என்னென்னலாம் ஆன்சர் வரும், எந்த வேல்யூக்கு என்ன ஆன்சர்? யாராச்சும் ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? இந்த ஸ்டார் 15 அப்படினா என்ன, டபுள் ஸ்டார்னா என்ன அர்த்தம்? 16 சார்? 2. எக்ஸோட வேல்யூ 2 ஆ? இல்ல சார், இல்ல சார், 2 அடுக்கு 2 2 பவர் 2. 2 ரைட், வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, 2 பவர் 2. 2 பவர் 2 னா ஆன்சர் என்ன? 4. 2 பவர் 2 ஆன்சர் என்ன? ரைட். எக்ஸோட மதிப்பு என்ன அர்த்தம்னா எக்ஸ்ங்கிற டப்பிள்ஸ்ல 4 ஸ்டோர் ஆயிருக்கு, சரியா? அடுத்து நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூ என்ன? ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, கமாக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சார்? 5/3 அத வகுத்து பிளஸ் 4ஆல 5/3 + 4 போட்டுருக்கான். இது எப்படி ஈக்குவேஷன் பண்ணும்? யாராச்சும் ஒரு ஆள். நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம், எப்படி பண்ணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். எப்பவுமே சார் கூட்டல் இப்ப ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்னு பாக்கும். ஃபர்ஸ்ட் வகுத்துட்டு சொல்லுமா. அப்புறம் பிளஸ் பண்ணுங்க சார். சார் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். வகுக்கும் போது என்ன விடை வரும்? 5 வந்து 3ஆல வகுத்தா என்ன வரும்? நம்ம ஒரே ஒரு ஸ்லாஷ் சிம்பிள் தான் யூஸ் பண்ணிருக்கோம். 17/3 ஒரே ஒரு ஸ்லாஷ் சார். சிம்பிள் பைத்தால என்ன வரும்? 5/3 வகுத்தா என்ன வரும்? 3 1s are 3. இந்த ஸ்லாஷ் சிம்பிள்ங்கிறது என்ன விடையை கொடுக்கும் பைத்தான்ல? மாடுலஸ்ங்கிறது என்ன விடையை கொடுக்கும்? ஞாபகப்படுத்தி பாருங்க. எல்லாமே எக்ஸாம்பிள் இங்க உள்ளதான். மீதியை கொடுக்குமா, ஈவுவை கொடுக்குமா, ரிமைண்டரை கொடுக்குமா, கோஷியன்ட்ட கொடுக்குமா? சார் 5.3 வகுத்தா 1.66 போய்கிட்டே இருக்கும். ரைட். பிளஸ் 4 கூட்டினா 5.666, சரியா? 1.666 போகும் விடை, சரியா? 1.66 போகும். பிளஸ் அந்த 4 கூட்டும் போது 5.66 அப்படிங்கிறது விடையாகும், ஓகேவா? நல்லா கவனிச்சுங்க. 1.66666 போயிட்டே இருக்கும். எதுக்கு? அந்த 5/3க்கு. பிளஸ் 4 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 4 + 1 5, 5.6666 போயிட்டே இருக்கும், சரியா? ரைட், ஓகே. தென் மூணாவது என்னது? இசட்டோட வேல்யூ. இசட் ஈக்குவல் டு என்னது சொல்லுங்க பாப்போம். நீங்க தான் சொல்லணும். 15% 2. இந்த percentage 2 என்ன பண்ணும்? ஈவு கொடுக்குமா, மீதியை கொடுக்குமா? கீழ இருக்க மீதியை ஆன்சர் பார்த்து கொடுக்கும் பார்த்து சார். சொல்லுங்க. மீதியை மீதி கொடுக்கும் என்ன விடை சார். வரும்? 1. சரி, 15 2ஆல வகுத்தா 1. ஆமா, ஈரேல சார். 7 2s are 14. that means 2 7s are 14. ஈரேல 14, மீதி 1. அப்ப ஆன்சர் 1 வரும், சரியா? வெரி குட். அப்புறம் 37 34 greater than 65 என்ன ஆன்சர் வரும்? இந்த கிரேட்டர் than சிம்பிள் கொடுத்தா என்னன்னு சொல்லிருக்கேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும்னு அர்த்தம். இந்த இடத்துல ட்ரூ ஆ ஃபால்ஸா? கண்டிஷன் சார் ஃபால்ஸ், அதனால இந்த விடை, ஓகேவா? இப்ப இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம ஒரு எக்ஸாம்பிளா செஞ்சு பார்ப்போம், சரியா? அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 4 லைன்ல கொடுத்துருக்காங்க. நான் பண்றேன் பாருங்க. A, B, C. இத ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அவங்க கொடுத்துருக்க மாதிரியே பிராக்கெட்ல கொடுத்துருவோம். பிராக்கெட்ல A, B, C பிராக்கெட்ல கொடுத்துட்டோம். ஈக்குவல் டு இந்த பக்கம் பிராக்கெட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் 3 ஸ்டார் 3 45 divided by 5 plus 2, 3
அடுத்து மூணாவது பெர்சன்டேஜ் கொடுத்து ஓகே 25 மாடுலஸ் 4. இப்ப நீங்க என்ன ஆன்சர் சொல்ல போறீங்க? இது அசைட் ஆயிடுச்சு. இப்ப பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறேன். ஏயோட ஆன்சர் என்ன, விட என்ன வரும்? 27 சார். ஓகே, பிரிண்ட் ஏ வந்து சரி ஒரு நிமிஷம். ஓகே, ஏ செக் பண்ண போறோம். 27. வெரி குட்மா. அடுத்து பிரிண்ட் பி. பி யோட விட என்ன வரும்? 11 சொல்லுங்க பாப்பா, சட்னி யாராச்சும் ஒரு ஆள். 11 11 45 45 என்ன வரும்? 9 சார் 45 11 கரெக்ட். ரைட் 9 + 2 11 கரெக்ட். 11 கரெக்ட். வெரி குட்மா. தென் 25 பிரிண்ட் சி க்கு என்ன வரும்? 25 4ஆல வகுத்தா சார் ஈவு கிடைக்குமா, மீதி கிடைக்குமா? மீதி சார் 1. ரைட் வெரி குட் மீதி 1 கரெக்ட். ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா எல்லாருக்கும்? ஏமா இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? புரிஞ்சா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார் ஆல். தேங்க்யூ. ரைட்டு, நல்லா புரியுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுன்னா ரொம்ப நல்லது. இதோட நிறுத்திக்குவோம். நெக்ஸ்ட் நாளைக்கு பார்ப்போம். சரியா? 8 o'clock மேல ஆயிடுச்சு. 8:15 மேல ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? இது வரைக்கும் தேங்க்யூ மா. ரைட் 2 டாபிக் நடத்திருக்கோம். நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ மா.